பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்ட்ட இல்ல கவனிச்சுக்கிறங்க, வெண்ணாற்றங்கரையில நீரேற்றி நிலையத்தை திறக்க போறாங்க அவங்க ஆட்சி காலத்துல தஞ்சாவூர்ல. அப்ப அவங்க பேசினவங்க எல்லாம் மக்களுக்கு இலவசம் கொடுங்க, பணம் கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னா அருமையா கொடுத்துடலாம்னு எல்லாம் கொடுத்துருவான். பணம் அடிக்கிற மிஷின் மட்டும் தான் இருக்கு, அடிச்சு வீட்டுக்கு சாக்கு மூட்டையில கட்டி பணத்தை கொடுத்துருவான். ஆனா பணத்தை எடுத்துட்டு கடத்தலுக்கு போயில காய்கறி வாங்க, அரிசி வைப்பாங்க, அங்க கடை மூடி இருக்குன்னு. ஆழ்ந்து சிந்திக்கணும் நண்பு தம்பி தங்கைகள், அந்த அறிவார்ந்த தமிழ் சொன்னாங்க பாருங்க. ஒரு படிக்காத மேதை சிந்திக்கிற பாருங்க. அவருக்கு நோக்கம் இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நீ பணத்தை கொண்டு வீட்டுல கட்டுக்கட்டா கொடுத்துட்டா எவன்டா வேலைக்கு வருவா? எவன் வேலைக்கு வருவான்? விவசாயம் எவன் செய்வான்? கடைக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்கா பூசு எல்லாம் எங்கடா வரும்? பால் முட்டை எல்லாம் எப்படா வரும்? பைத்தியக்காரங்களா, உழைக்காம சாப்பிட ஏன்டா ஆசைப்படுறீங்க? உழைங்கடா. நீங்க உழைப்ப கேளுங்க, அதற்கேற்ற ஊதியத்தை கேளுங்க, அதை கொண்டு பெருமை மிக்க வாழ வச்சீங்க. அதனாலதான் உங்க பிள்ளை என்ன சொல்றேன், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலைங்க. எப்படி கொடுப்ப சீமான்? எப்படி கொடுப்ப? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. இவன் என்ன செய்யறான்? டை கட்டிட்டு ஷூ போட்டு கொரியன் முதலாளி போய் இங்கிலீஷ் பேசி வேலை செய்யறதா வேலை நினைக்கிறான். அதுக்கு நான் பண்ண முடியாது, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவுறேன். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு கேட்காத, தமிழ் படித்தால் தான் வேலை கிடைக்கும். ஏன்னா முதலாளி தமிழரா இருக்குது. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.